அவ்வளோதான். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ட்ரிபிள் இ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்லேயே எக்ஸாம் வந்துரும். அப்போ அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா, பவர் சிஸ்டத்துக்கு 4ஆ பிரித்து சீக்கிரமாக எப்படி படிக்கணும், இந்த டாபிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு டாபிக்ஸ் வந்து அந்த கைட்லைன்ஸாகவே நான் போடுறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸும் அப்படி தான். அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரிக்க போகிறோம். ஒரு அந்த சப்ஜெக்டையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு 5 டாபிக்ஸாக வந்து நான் பிரிக்க போகிறேன். 5 டாபிக்ஸாக எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, டிசி மிஷின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏசி மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் மிஷின்ஸு, அப்புறம் சிங்க்ரோனஸ் மிஷின்ஸு, அப்புறம் 5ஆவதா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின்ஸு. இப்படி தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். இதில் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சிலபஸை மட்டும் நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக படிச்சுட்டு அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸை பற்றி கொஞ்சம் நல்லா அனலிட்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் படித்தாவே நம்மளுக்கு போதும். சரி, நம்ம இப்போ வந்து சிலபஸை கையில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிசி மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசி மிஷின்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸிடேஷன் மெத்தட்ஸ், ஆர்மேச்சர் ரியாக்ஷன், காமுடேஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன். டிசி மிஷின்ஸில் அதோட மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், காமுடேட்டர் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் போல்னா என்ன, போல் ஷூனா என்ன, யோக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், ஆர்மேச்சர்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, இந்த மாதிரி வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதோட டெஃபனிஷன் எல்லாமே படித்து முடிச்சிடணும். ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு போல் ஷூவை எங்கே கொண்டு போய் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க, காமுடேஷன் வைண்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா அதோட எக்ஸிடேஷன் மெத்தட்ஸு அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அண்டு காமுடேஷன்ஸ். அந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன, எதனால் அது ஏற்படுது, அது ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எதனால் டிக்ரீஸ் ஆகும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதையே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சு படிக்கணும். அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ் கீவேர்ட்ஸ் வைஸ் வச்சு படித்து கொஞ்சம் நோட்ஸ் எழுதி நம்ம படிச்சுக்கிட்டோம்னாவே இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ்னால் இருக்கக்கூடிய எல்லா மிஷின்ஸுக்குமே பார்க்கணும். ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அவன் கேட்டுகிட்டே தான் இருக்கான். நான் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சீரிஸ் மோட்டார் இருந்தால் என்ன, நான் ஷண்ட் மோட்டாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். அதில் வந்து கரண்ட்டு, இஎம்எஃப் அதோட வேர்சஸ் வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் அண்டு மோட்டார்ஸு இதெல்லாம் பிரிக்கும் போதே நம்மளுக்கு வந்து டிசி மிஷின்ஸு. அப்போ அதில் வந்து டிசி ஜென்ரேட்டர் அதோட டைப்ஸ் பார்ப்போம், டிசி மோட்டார் அதோட டைப்ஸ் பார்ப்போம், சீரீஸு, ஷண்ட்டு, காம்பவுண்டு, அப்புறம் லாங் ஷண்ட்டு, ஷார்ட் ஷண்ட்டு அதோட பார்ப்போம். அதோட ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் கொஞ்சம் படித்தாவே அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸ்டாட்டிக் அண்டு ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் பிரேக்கிங் டைப்ஸ் நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் அதுலேருந்தும் நம்ம நிறைய படிக்கணும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டைப்ஸ் மட்டும் வரும். அந்த டைப்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம அதை டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். டெஸ்டிங் அண்ட் லாஸஸ் அண்ட் எஃபிஷியன்சி. அப்போ டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட்டோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சம்ப்னர் டெஸ்ட் வரும், இதில் ஹாப்கின்சன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது, அது எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டு வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் டிசி மிஷின்ஸை இதை கரெக்டாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பாயிண்ட்ஸ் எழுதி நம்ம கீப் அப் பண்ணாவே டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்கும், அதோட டைப்ஸ் பார்த்து பார்க்கணும். சிங்கிள் ஃபேஸு, அதை அடுத்து பார்த்தா அப்படின்னா 3 ஃபேஸு,
அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இதோட டைப்ஸ், இதோட டிஃப்ரென்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸ் அதோட பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் வந்து அடிக்கடி கேட்குறோம். ஆனால் நிறைய பேர் நம்மளுக்கு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அது மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல். அதோட டெஸ்டிங்னா ஒரு 2, 3 டெஸ்ட் இருக்கும். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் தனியாக வந்து ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் லெவலில் இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருக்கும். திடீர்னு கேட்டுட்டான் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம வந்து காலேஜில் படிக்கிறத விட இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த டெஸ்டிங்லாம் படிக்கணும். ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸு, லாஸஸ் அண்ட் எஃபிஷியன்சிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ கூட வாட்டர் போர்ட்லேருந்து கொஷின் வந்துச்சு. அப்போ அந்த திருப்பி இருக்கக்கூடிய ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல் டே எஃபிஷியன்சி, ரெகுலேஷனில் வந்து லேகிங்னா என்ன, லீடிங்னா என்ன, அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அடுத்து பேரல் ஆப்ரேஷன்ஸு. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தூக்கி போட்டு நம்மளுக்கு பேரல் ஆப்ரேஷன் பண்ணால் அதோட கேவிஏ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. அதில் பார்த்திங்க அப்படின்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பிரின்சிபல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதோட ஃபார்முலா வச்சு கொஷின் கேட்பான். அதை கொஞ்சம் பார்க்கணும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஐசோலேட்டுக்கு யூஸ் ஆகுதா, வோல்டேஜ் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3வது 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதில் ஸ்டார், டெல்டா கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டா ஸ்காட் கனெக்ஷன், விவி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். டிடி கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஷின்ஸ் வைஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே அதுதான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டக்ஷன் மிஷின்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஸ் யூஷுவல் பார்ப்போம். இதில் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸ், டார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டார்க்கை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்பான் அப்படின்னா டார்க் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, உடனே என்னோடய கரண்ட் என்னவாக இருக்கும், என் ஆர்மேச்சர் கரண்ட் என்ன, என் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அதை கண்டிப்பாக கேட்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு, நோ லோட் அண்ட் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கிட்டவே போதும். ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, ஸ்டார்டிங் அண்டு ஸ்பீட் கண்ட்ரோல் அண்டு பிரேக்கிங். அப்புறமா முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் டைப்ஸ் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் சின்ன வேறுபாடுகள் இருக்கும். கெப்பாசிட்டர் போட்டால் ஒரு டைப்பு, கெப்பாசிட்டர் போடலைன்னா ஒரு டைப்பு, ஸ்விட்ச் இருந்தால் ஒரு டைப்பு, ஸ்விட்ச் இல்லைன்னா ஒரு டைப்பு, இல்லைன்னா லோ வோல்டேஜில் ஒர்க் பண்ண போனால் அது ஒரு டைப்பு. இப்படிலாம் தான் அதில் பார்த்திங்க அப்படின்னாவே டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது வந்து உள்ள ப்ரீஃபாக பார்க்கும்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா லீனியர் இண்டக்ஷன் மோட்டார், ஹிஸ்டரிசிஸ் மோட்டார், ரிலக்டன்ஸ் மோட்டார். இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனித்தனி டாபிக்ஸு கீழே வரும். அது வந்து இண்டக்ஷன் மோட்டார் கீழே வரும். அது பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளாரியே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வரும். அது 2ஆக பிரிப்போம். ஒன்று ஸ்லிப் ரிங்கு, இன்னொன்று வந்து ஸ்க்ரூல் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் படிக்கிற மாதிரி வரும். முக்கியமாக இதில் வந்து ஸ்லிப்பை வச்சு கொஷின்ஸ் வரும். ஸ்லிப்பை வச்சு நம்ம கொஷின்ஸ் படிக்கிற மாதிரி வரும். அப்போ அதில் வந்து டார்க், ஸ்பீடு, கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற வேர்டிங்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கான், ரிப்பீட்டராக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிங்க்ரோனஸ் மிஷின்ஸு, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதோட ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸு, அதோட பர்ஃபார்மன்ஸ் அனலைசஸ், எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன், பேரல் ஆப்ரேஷன்ஸு. அப்புறம் நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பான்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ வந்து சிங்க்ரோனஸ் மிஷின்ஸ்லேருந்து என்ன கேட்பான், வி அண்ட் இன்வெர்டட் வி கர்வ்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கேட்பான். அந்த வி கர்வ் வந்து எந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வி கர்வ் போடுறான், எந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்வெர்டட் வி கர்வ் வந்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் கேட்பாங்க. அப்போ என்ன இந்த சிங்க்ரோனஸ் ஸ்பீடு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இதில் கண்டிப்பாக எக்ஸிடேஷன்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸிடேஷன் இதை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆகும், லேகு, லீடு, அப்புறம் இண்டக்ஷன் மிஷினில் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன பவர் ஃபேக்டர் கீழே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கேட்பான். அதில் வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கும் நார்மல் ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப்பு வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சிங்க்ரோனஸ் மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். அப்போ என்னோடய ஸ்லிப்பு என்ன இருக்குன்னுலாம் கொஷின் கேட்டிருக்கான். அதாவது கேட் லெவல்லையே கொஷின்ஸ் வந்து கேட்டு வச்சுருக்கான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பவர் ஃபேக்டர் சிங்க்ரோனஸ் மிஷின்ஸ்னாவே ஃபுல்லாக பவர் ஃபேக்டர் வச்சு கொஷின் கேட்டு வச்சுருவான். எப்படி இண்டக்ஷன் மிஷின்னாவே ஸ்லிப்பை வச்சு கொஷின் வச்சு முடிப்பானோ அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் வச்சு கொஷின் வச்சு முடிப்பான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டார், அடுத்து பெர்மனன்ட் மேக்னெட் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார். இது எல்லாம் எதுக்கு கீழே வரும், ஸ்பெஷல் மிஷின்ஸுக்கு கீழே வரும். அப்போ பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டார் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே தான். அதெல்லாம் டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டெப்பர் மோட்டார், பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். அப்போ அதில் வந்துட்டு படிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக தான் இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஃபார்முலாஸுன்னு பார்த்திங்கனாவே
கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் கேட்குற கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு டோட்டலாக எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு எவ்வளோனா ஒரு 15 டேஸ் போதும். நம்ம டெடிக்கேட்டடாக டெய்லி உட்காந்து படித்தோம் அப்படின்னாவே 15 நாளில் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பவர் சிஸ்டமும் சேம் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படித்து வச்சுருந்தாவே போதும், வளைச்சி போட்டு நம்ம படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் வேணும், அதில் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இப்போ தான் நான் வந்து கொஷின்ஸ் எல்லாமே கான்செப்ட் எல்லாமே நான் கொஞ்சம் தரவு பண்ணிட்டு நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவே நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் அதை மட்டும் விடாதீங்க. நம்ம வந்துட்டு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஒன்றும் ஆகிட மாட்டோம். நல்ல ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ நல்லா படிங்க, நல்லா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பாருங்கள். படிக்கிறத ஈஸியாக படிங்க. இதுதான் நான் படிக்கக்கூடிய மெத்தட். தேங்க்யூ.